கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை முழுமையாக அளிக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடையிலே வா நிகழ்ச்சி அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையில் இந்த நூற்றாண்டு என்பது பல்வேறு விதமான பைத்தியக்காரத்தனங்களுடைய ஒரு நூற்றாண்டு என்று எங்கேயோ படித்தேன். ஏனென்று கேட்டால் இதுவரைக்கும் மனிதர்கள் கற்பனை கூட செய்திராத பல காரியங்கள் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையில் வந்துவிட்டன. அவர்களுடைய புனைகதைகளில் அவர்களுடைய கற்பனைகளில் இடம்பெறாத பல கருவிகளும் பல வாழ்க்கை அனுபவங்களும் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நிகழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கிற போது உண்மையிலேயே ஒரு சென்ற நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு மனிதர் திடீரென உயிர் பெற்று வந்து இந்த நூற்றாண்டை சந்தித்தால் அவர் குழம்பி போய்விடுவார். ஏனென்றால் அவர் நினைத்து கூட பார்த்திராத எத்தனையோ விஷயங்களும் சம்பவங்களும் இந்த நூற்றாண்டில் நடந்து கொண்டிருக்கின்றன. அன்றாட வாழ்க்கையில் மனிதர்களுடைய ஒட்டுமொத்த அனுபவமும் முற்றாக மாறிவிட்டது, அணுகுமுறைகள் முற்றாக மாறிவிட்டன என்பதை நாம் ஒவ்வொரு விஷயத்திலும் பார்க்கிறோம். குறிப்பாக நம்முடைய ஒரு தலைமுறைக்கு முந்தியவர்கள் கூட இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தலைமுறை மாற்றங்களைக் கண்டு மிகுந்த வியப்பும் அதிர்ச்சியும் அடைவதை நாம் பார்க்கிறோம். அந்த அளவிற்கு ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கிறது. நம்முடைய கலாச்சாரம் மாறிக்கொண்டிருக்கிறது, பண்பாடு மாறிக்கொண்டிருக்கிறது, மனோபாவங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன. இந்த மாற்றத்தில் எது நல்லது எது கெட்டது என்பதை நாம் நின்று நிதானித்து யோசிப்பதற்கு கூட அவகாசம் இல்லாத அளவுக்கு இந்த மாற்றங்கள் வெகு வேகமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கிற போது இந்த வாழ்க்கையில் நடந்த பல மாற்றங்கள் வினோதமானவையாக மட்டுமல்ல, சில சமயம் விபரீதமானவையாகவும் இருக்கின்றன. சில தினங்களுக்கு முன்பு ஒரு ஆங்கில ஏட்டில் நான் ஒரு செய்தியை படித்தேன். அதாவது திருமணங்களுக்கு புகைப்படம் எடுக்கக்கூடிய புகைப்படக்காரர்கள் சிலர் சொன்ன ஒரு விஷயத்தை அந்த ஆங்கில பத்திரிகை செய்தியாக மாற்றியிருந்தது. அந்த செய்தியை என்னால் நம்பவும் முடியவில்லை, நம்பாமலும் இருக்க முடியவில்லை. ஆனால் அந்த செய்தியை வெளியிட்டது மிக முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு ஆங்கில ஏடு. அவர்கள் ஒரு தவறான அப்படிப்பட்ட ஒரு செய்தியை வெளியிடுவதற்கு வாய்ப்பு இல்லை. அதாவது அந்த திருமணங்களுக்கு புகைப்படம் எடுக்கக்கூடிய சில புகைப்படக்காரர்கள் என்ன அந்த பத்திரிகையிடம் சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்த்தீர்களானால், அதாவது சில குடும்பங்களில், அதாவது சில இடங்களில் திருமணத்திற்கு புகைப்படம் எடுக்கிற போது அந்த திருமணத்தினுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் புகைப்படக்காரர்கள் புகைப்படம் எடுத்து முடித்த பிறகு மணமக்கள் தங்களை மிகவும் நெருக்கமான நிலையில் படம் எடுத்து தரும்படி கேட்கிறார்கள் என்பதுதான் அந்த செய்தி. அதாவது அரைகுறை ஆடைகளுடன் தங்கள் மிகவும் அந்தரங்கமாக இருப்பது போன்ற காட்சிகளை படம் எடுத்து கொடுங்கள் என்று கேட்டதாகவும் தாங்கள் அதற்கு மறுத்து விட்டதாகவும் அந்த புகைப்படக்காரர்கள் தெரிவித்திருந்தார்கள். உண்மையில் இந்த நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது? எப்படி இது போன்ற ஒரு மனோபாவம் ஒரு சமூகத்தில் ஊடுருவ முடியும் என்று எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது. ஆனால் கொஞ்சம் ஆழமாக நாம் யோசித்து பார்த்தோம் என்றால் உண்மையில் இது யாரோ சில பைத்தியக்காரர்களுடைய ஒரு விபரீதமான எண்ணம் என்று மட்டும் நாம் ஒதுக்கிவிட முடியாது. இந்த தன்னைத்தானே படம் எடுத்துக்கொள்கிற இந்த விபரீதமான ஒரு அதீதமான ஒரு மனநிலை என்பது எல்லா இடத்திலும் இன்று பரவி இருப்பதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் ஒரு காலத்தில் புகைப்படம் எடுப்பது என்பது எப்படி இருந்தது என்று நினைத்து பாருங்கள். ஒரு தலைமுறைக்கு முன்னால் கூட புகைப்படம் எடுப்பது என்பது இந்த உலகத்தை பார்ப்பது, இந்த உலகத்தை நாம் படம் பிடித்துக் கொள்வது, இந்த உலகத்தினுடைய அரிய காட்சிகளை பதிவு செய்து கொள்வது என்பதாகத்தான் இருந்திருக்கிறது. அதாவது ஒருவரிடம் ஒரு கேமரா இருக்கிறது என்று சொன்னால் அவர் அந்த கேமராவை எடுத்துக்கொண்டு பல இடங்களுக்கு செல்வார், இயற்கை காட்சிகளை படம் பிடிப்பார், மனிதர்களை படம் பிடிப்பார், அதே போல் அவர் அங்கே பறவைகளை, இன்னும் போல் சொல்லப்போனால் சில நிகழ்வுகளை படம் பிடிப்பார். ஆக அந்த படம் பிடிக்கிற தன்மையில் ஒரு தேர்வு இருந்தது, ஒரு அணுகுமுறை இருந்தது, அதில் ஒரு பார்வை, ஒரு கலை இருந்தது. அப்படி ஒரு கலையாக இருந்த புகைப்படக்கலை என்பது கடந்த 10 ஆண்டுகளில் தலைகீழாக வேறொன்றாக மாறிவிட்டது. அதாவது டிஜிட்டல் கேமராக்கள் வந்த பிறகு, மொபைலில் படம் எடுக்கக்கூடிய தொழில்நுட்பம் வந்த பிறகு அவர்கள் கண்ணில் படுகிற எல்லாவற்றையும் படம் எடுக்கிறார்களோ இல்லையோ, தன்னைத்தானே நாள் முழுக்க படம் எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு விதமான, அதாவது ஒரு நார்சிசம் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்களே, ஒரு சுய மோகம் என்பது இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு வளர்ந்து விட்டதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் எங்கு பார்த்தாலும் சரி செல்ஃபோன் கேமராக்களை வைத்துக்கொண்டு செல்ஃபி எடுக்கக்கூடிய ஒரு காட்சியை நீங்கள் சாதாரணமாக பார்க்கலாம். ஒரு நாளைக்கு ஒருவர் தன்னை எத்தனையோ முறை புகைப்படம் எடுத்துக்கொண்டே இருக்கிறார். இப்படி செல்ஃபி எடுப்பதற்கென்றே ஒரு நீளமான ஒரு குச்சி போன்ற கருவிகள் எல்லாம் இப்போது வந்துவிட்டன. பொது இடங்களில் அந்த குச்சியை வைத்து தன்னைத்தானே படம் எடுத்துக் கொள்ளக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மனோபாவம் என்ன, அணுகுமுறை என்ன என்பதுதான் நாம் இங்கே சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்.
அதாவது இந்த உலகத்தில் நாம் தன்னை தவிர அல்லது தன்னோடு இருப்பவர்களை தவிர வேறு எதையுமே கவனிக்க வேண்டியதில்லை, 24 மணி நேரமும் தன்னைத்தானே காட்சிப்படுத்திக் கொள்ளலாம் என்கிற ஒரு மனோபாவம் என்பது ஆபத்தானது. அது செல்ஃப் சென்டர் என்று சொல்லக்கூடிய சுய மையம் கொண்டவர்களாக, சுய மோகம் கொண்டவர்களாக மனிதர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இது காட்டுகிறது. அவர்களுக்கு தன்னை சுற்றி இருக்கக்கூடிய உலகத்தில் என்ன நடக்கிறது என்பதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. புகைப்படம் என்பது வாழ்க்கையை நாம் அறிந்து கொள்கிற, தெரிந்து கொள்கிற ஒரு விஷயம் என்று அவர்கள் நினைப்பது கிடையாது. மாறாக நூற்றுக்கணக்கான புகைப்படங்களை இடைவிடாமல் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். அவற்றை சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்து கொள்கிறார்கள். இதன் மூலமாக தன்னுடைய இயல்பு, தன்னுடைய மனோபாவம், தன்னுடைய கற்பனை என்று எதை பற்றியும் கவலைப்படாமல் வெறுமனே ஒரு காட்சி கலாச்சாரத்தினுடைய ஒரு அடிமைகளாக இன்றைய இளைஞர்கள், இன்றைய சமூகம் மாறிவிட்டதைத்தான் நாம் இதன் மூலமாக பார்க்க முடிகிறது. இதனுடைய மிக விபரீதமான மற்ற விளைவுகள் என்ன என்பதையும் நாம் சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும். அதாவது இதுபோன்று செய்யக்கூடிய மனோபாவம் சில சமயம் தன்னைத்தானே புகைப்படம் எடுத்துக்கொள்ளக்கூடிய, தன்னைத்தானே ஒரு அந்தரங்கமான நிலைகளில் வீடியோ பதிவுகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு இட்டு செல்கிறது. இதில் 2 பக்கங்கள் இருக்கின்றன. சிலர் என்ன செய்வார்கள் என்றால், சில சமூக விரோத மனப்பான்மை கொண்டவர்கள் தனக்கு மிகவும் வேண்டியவர்களையோ அல்லது மற்றவர்களையோ அவர்களுக்கு தெரியாமல் மறைவாக கேமராக்களை பதுக்கி வைத்து புகைப்படம் எடுப்பது, அந்தரங்கமான காட்சிகளை வீடியோ எடுப்பது, பிறகு அதை தவறான நோக்கங்களுக்கு பயன்படுத்துவது, சமூக வலைத்தளங்களில் பரவ விடுவது என்றெல்லாம் செய்யக்கூடியது ஒரு காரியம். இன்னொரு காரியம் என்னவென்று கேட்டால், அதாவது தனக்கு மிகவும் நம்பகமான ஒருவருடன் அவர்கள் சேர்ந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்தரங்கமான புகைப்படங்கள். இந்த அந்தரங்கமான புகைப்படங்கள் ஒரு ஆர்வத்தின் ஒரு வெளிப்பாடாக அல்லது ஒரு விளையாட்டுத்தனமாக எடுக்கப்படுகின்றன, நெருக்கமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய புகைப்படங்கள். ஆனால் அந்த 2 பேரில் ஒருவர் பின்னால் ஒரு தவறான எண்ணம் கொண்டவராக, அந்த இன்னொருவரை பழிவாங்கக்கூடிய எண்ணம் கொண்டவராக மாறுகிற போது அந்த புகைப்படங்கள் என்பது அவர்களுடைய வாழ்க்கைக்கே ஒரு மிகப்பெரிய ஆபத்தானதாக, அவருடைய கௌரவத்திற்கே மிகப்பெரிய ஆபத்தானதாக முடிந்து விடுகிறது. அந்த புகைப்படங்களையோ அந்த வீடியோ காட்சிகளையோ வைத்துக்கொண்டு சம்பந்தப்பட்ட இன்னொருவரை மிரட்டுவது அல்லது பழிவாங்குவது, இப்படியெல்லாம் பல விஷயங்கள் தொடர்ந்து சமூகத்தில் நடக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் இந்த எப்போதும் புகைப்படம் எடுத்துக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த மனோபாவம் என்பது நம்ம வாழ்க்கையில் பல்வேறு விதமான எதிர்பாராத சிக்கல்களுக்கு இட்டு செல்வது மட்டுமல்ல, அதோடு நம்முடைய மனநிலையையே முற்றாக அது சீர்குலைத்து விடுகிறது. ஏனென்று கேட்டால், நீங்கள் எப்போதும் ஒரு படம் பிடிக்கக்கூடிய ஒருவராக உங்களை நீங்கள் நினைத்து கொள்கிற போது நீங்கள் வேறு எதை பற்றியும் சிந்திப்பதில்லை, எதை பற்றியும் உள்வாங்குவதில்லை, எதையும் கவனிப்பதில்லை. நான் நிறைய நேரம் பார்க்கிறேன், எதையாவது ஒன்றை பார்த்தால் அதை கவனிப்பது, அதை மனதில் வாங்கிக் கொள்வது என்பதற்கு பதிலாக உடனடியாக ஒரு கேமராவை எடுத்து அதை படம் பிடித்துக் கொள்வது என்கிற மனநிலை என்பது நம் கற்பனைத்திறன் இல்லாதவர்களாக, சிந்தனைத்திறன் இல்லாதவர்களாக மாறிக்கொண்டிருப்பதனுடைய ஒரு அவலத்தைத்தான் அது குறிக்கிறது. உண்மையில் நாம் நம்மை கண்ணாடியில் பார்ப்பது என்பது சில நிமிட அனுபவம். ஆனால் எந்நேரமும் நம்மை கேமராக்கள் வழியாக புகைப்படங்களாக பார்த்து கொண்டிருப்பது என்பது ஒரு மனநோய். இப்படி தொடர்ந்து எடுப்பதன் வழியாக புகைப்படங்கள் தரக்கூடிய கலை அனுபவத்தையும், புகைப்படங்கள் தரக்கூடிய சிறந்த பதிவுகள் என்பதையும் நாம் இழந்து விடுகிறோம். வெறுமனே புகைப்படம் எடுப்பது என்பது ஒரு அர்த்தமற்ற பழக்கமாகி விடுகிறது. அது நம்மையும் அர்த்தமற்றவர்களாக மாற்றுகிறது. ஆகவே புகைப்படங்கள் எடுப்பதில் எச்சரிக்கையுடன் இருப்பது, கவனத்துடன் இருப்பது, கட்டுப்பாட்டுடன் இருப்பது மிக மிக முக்கியம் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.